ஹலோ வணக்கம் வியூவர்ஸ், நாங்கள் இன்றைக்கி தேப்சி குட்டி அப்பா கடைக்கு வந்திருக்கோம். வெளியில் நான் வளமையாகவே சொல்கிறேன், வெளியில் பயங்கர சவுண்டாக கிடக்கு. அதான் அந்த மாம்பழ சந்தி. அந்த மாம்பழ சந்தி இப்போ இதில் போட்டிருந்தீங்க போட்டிருப்பாங்க மாம்பழ சந்தின்னு சொல்லி. அதில் வர சந்தி தான் மாம்பழ சந்தி. நாங்கள் இப்போ வந்து அப்பம் சாப்பிட்றதுக்காண்டி தேப்சி குட்டி கடைக்கு வந்திருக்கோம். உள்ளே போயிட்டு டேஸ்ட்டை சொல்கிறோம். ஆனால் உங்களுக்கு உள்ளே இன்னொரு ஆள் இருக்குது, நாங்கள் அவரையும் போய் மீட் பண்ணிவிட்டு நாங்கள் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுவோம். வாங்க. அப்பம் என்ற விஷயம் உங்களுக்கு எப்படி இருக்கு? எங்களுடைய உணவு அப்பம் என்பவர்களுடைய உணவு பழக்கங்கள் அப்பத்தை போய் வலிக்கணும். அப்பம் சின்ன வயதிலே இருந்து எனக்கு உண்மையா சாப்பாடு உடனே ஆசை சாப்பிடுவோம். அம்மா அப்பம் சுட்டதும் அப்பம் சுட்டது அப்பம் அப்பம் சத்திக்கிறது அப்பம் சுட்டது அப்ப வந்து சுட சுட தர போகுது. அப்ப கையில வந்தாலும் சுடு பண்ண கை சொல்ல முடியாது. மனசுக்கு சந்தேகம் போகுது. இது வேண்ட புறமோனமா வந்து இந்த போத்து அம்மா வந்தா வயசு கூடினவா ஒரு அன்பு வந்து இருக்கும். மனுஷியாங்கன்னா பிறகு வந்தவா அப்ப வந்து அனுபவம் இருக்காங்க. நான் என்ன சொன்னேன், அப்பன் சாப்பிட்டாங்க, அம்மாண்ட அப்பன் சாப்பிட்டா, மனுஷன் அப்பன் சாப்பிட்டா, இது சரி சின்ன வயசுல அப்பன் சாப்பிட டேஸ்ட் தெரியலண்டா மனுஷனுக்கு அதுக்கப்புறம் அம்மாண்டையும் மனுஷனையும் விட அப்பம்மா சுட்டு தந்த அப்பம் அப்பம்மா சுட்டு தந்த அப்பம் அந்த காலத்துல அவன் எங்க சமைக்கிறான். அப்புறம் அந்த குறுநல் அரிசி இருக்கு, அப்போ கோக்கம் ஆட்டா வாங்க. நாங்க இதான் புதாத அடுப்பா இந்த மாதிரி பெரிய ஒத்து புறவா இல்லது சின்ன சின்ன சுண்ணி உரகம் சுண்ணி உரகம் இந்த பனியில் இருந்த பாலைகள் பொடிக்கணும் வந்து அப்பமா சுட்டு அப்படி அப்பமா சுட்டு நாங்கள் பக்கத்துல இருந்து சுட்டு எடுத்து தந்தோம். அவ தாரம் தான் சாப்பிட்டே தீரும். விருப்பம் இல்லையாண்டாலும் நான் போட்டு அப்பம் சாப்பிடுவோம். அப்பம் ஞாபகம் அப்படியே படம் அப்படிங்க சொல்லுவோம். அந்த அப்பம் வந்து மென்னிஸா இருக்கும். அந்த சைட்டுக்கு இருக்கு விளிம்பு மென்னிஸா இருக்கும். கொஞ்சம் திக்கா இருக்கும். அது கொஞ்சம் அப்பமா திக்கதான் திக்காதான். எனக்கு அங்கே வீட்டுல செய்யணும் திக்கதான். அப்பம் வந்து ரெண்டு வகையா வந்து வீட்டப்பம் கடையப்பம். சைட் அப்பங்கள் இருக்கு, சைட்ல இருக்கிற அப்பம் தான் மொத்தமா இருந்தா அது வீட்டப்பம். அதுதான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் 10 ஆண்டு 6 மாதம் மொத்தம் வளர்ந்தா
எனக்கு அதுக்கு கரையப்பம் நாளைக்கு கரையில பார்த்தா மொத்தமாக அது போய் தந்துட்டா போனது அப்படியே இருக்கு கல்யாணம் இருக்கு வீட்டுக்கு கிடையாது. சரி ஓகே அப்போ மேரேஜ் அப்பதான் சாப்பிட அப்பா அம்மா விட்டாப்பா அம்மா விட்டாப்பா சரி எனக்கு தெரியாது எனக்கு டேஸ்டா இருக்கும் எனக்கு அப்பம் வந்தாலே டேஸ்டா இருக்கும் அப்பம் வந்து எனக்கு டேஸ்ட்லேயே இருந்து பார்க்கணும்னா அது சுழச்சில் வேற விட்டா கொஞ்சம் ஏதாவது கல்லு மாதிரி வந்தா அது எனக்கு பிடிக்காது. மறுபடியும் எனக்கு அப்பம் வந்தாலும் பேசுகிறேன் எல்லாம் பிடிக்கும். இன்னொன்று ஞாபகம் இருக்கு, அந்த அப்பம் சுட்டு ஒண்ணு கடைசியா ஒரு அப்பம் சுடுவேன் என்ன சட்டி அப்பம்னு சொல்றோம். அது சாப்பிட்டா பிறகு அந்த அப்பத்தை அம்மா கடைசியா இல்லாம முடிகிற மாதிரி இருக்கும். முடிகிற மாவுளாத்தையும் கடைசியா அதுக்கு பேர் சட்டி அப்பம். அதுக்கு நாங்க நாங்களே எல்லாம் சண்டை குட்டி தமிழ்ல சரியா இருக்கும். அந்த சட்டி அப்பம்ன்றது இந்த வரைக்கும் அது நினைவுல இருக்கிறது பாத்தீங்கன்னா அதான் சாப்பிடாது அது வந்து நாங்க அதுக்கு கொட்டி பிரிச்சா ஒரு கூட்டிட்டு அந்த காலம் 10 பேருக்கு அது எல்லாருக்கும் ஒரு நாளுக்கு மொத்தமா போயிட்டு அது ஒரு சண்டையா போயிடும். அம்மாவோ அப்பா அம்மாவோ சரியா பிரிச்சு தருவாங்க. நான் ஒரு 5 சகோதரம் 5 பேரும் பதிவுகளை பிடிக்கலாம். பார்த்து என்னன்னா இது கடைக்கு வந்துருக்கோம். கடைக்கு வந்துட்டோம் சரியான சொல்ல கூடாது என்ன சொல்லுங்க கடைக்கு வந்து நான் உண்மையதான் சொல்லுவேன். சரி அவங்க ஒரு தொழில் செய்தாங்க. அப்படி கஷ்டப்பட்டு நம்ம வந்து சாப்பிட பார்த்து டேஸ்டா இருந்த கடையா கூட்டியதான் எனக்கு டேஸ்டா பத்தாது. எனக்கு பட்டது அவசியம் தானே. நீங்க வேற விதமான அப்பம் சாப்பிட்டு வளர்ந்துருக்கு, நான் ஒரு விதமான அல்லது என்ன வீட்டுல சொல்ற டேஸ்ட் குடி குறைஞ்சிருக்கேன். எனக்கு பிடிச்சிருந்தது, உங்களுக்கும் பிடிச்சிருக்கு. உங்களோட உண்மையான மனசு என்ன இருக்கோ அதை சொன்னீங்கன்னா உண்மைன்றது நான் சொல்ல நான் ஒரு பிள்ளையான பொண்ணு 4 பேர் இந்த கருத்து உங்களை நானும் உங்களை அடிக்கிறது இது என்ன அப்பம்னு தெரியலையே. இதில் என்னென்ன அப்பம் இருக்குன்னு சொல்லி சீரியஸாகவே குழப்பமா இருக்கு. இது வந்து ஸ்பைசி சீஸா சிக்கனா சாப்பிட பார்த்தா தெரியும். பட் நாங்கள் பேரை கேட்டுட்டே சாப்பிடுவோம்னு சொன்னால் எனக்கு ஆளுகள் ஒத்து வராத ஒரு பிரச்சனை இருக்குது. அதனால் வந்து நாங்கள் வழியாக கேட்டு சாப்பிடுவோம். சவுண்டு எனக்கு என்ன நம்ம செய்த வீடியோவில் சவுண்ட் கொஞ்சம் குறைவாக இருக்க நான் கொஞ்சம் கத்தி கதைக்கிறேன் பாவம். அதானே உங்களுக்கு விஷுவலாக என்னென்ன அப்பம் பார்க்க தெரியுது? என்னென்ன அப்பம் இருக்கு? சீஸ் அப்பம், ஸ்பைசி, சாக்லேட் இதெல்லாம் வரும். சரி சரி ஓகே சூப்பர் சூப்பர். அண்ணா சொன்ன ஞாபகம் சொல்லுங்க அவன் பேர் விளக்கண்ணா. சோழி இல்லாம வாழைப்பம், முட்டையப்பம் முட்டையப்பம் முட்டையப்பம். இது வந்து என்ன அப்பம் பண்ண வாழைப்பம். இது வந்து முட்டையப்பம். இது மறந்துடுங்க என்ன அடி விழுந்துட்டு. சரி இது வந்து சீஸ் அப்பம். முட்டையப்பம் இன்னும் வரையில நினைக்கிறேன். இது சீஸ் அப்பம். டேஸ்ட் பண்ணி பாருங்க அப்பம். எடுங்க எடுங்க பீங்க பீங்க கொஞ்சம் மாறிட்டேன் கொஞ்சம் மாறிட்டு எனக்கு வெயிட் பண்ணிருக்கேன். எல்லாத்தையும் இந்த ஒன்று லேட் பண்ணிட்டேன் அவ்வளோ. இது உங்களுக்கு பிடிக்காத நம்புறேன். சீஸ் சாப்பிட்டு பழக்கம் இருக்கா? அது சீஸ் கொத்தன். அதில் வந்து இன்னும் கொஞ்சம் பால்கள் தான் கலப்பாங்க. இதில் அப்படி கலக்குறாங்களா நான் தெரியல. ஏன்னா சீஸ் கட்டியாக போட்டுருந்தேன். இதில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இல்லை இதெல்லாம் சீஸ் கட்டி என்ன நல்லா முட்டையோடு சேர்ந்து சீஸ் நல்லா போடுவாங்க. அப்படி சொல்லுவாங்க. நான் அன்றைக்கு கொஞ்சம் இதோட சூடாக அந்த கொஞ்சம் ஆறிட்டு சீஸை பிடிச்சி சாப்பிட முட்டையோட சேர்ந்து சீஸ் நல்லா இருக்கும். அடியன் கொழுப்பாங்க. உண்மையா
இந்த சீஸ் அப்பம் முதலா சாப்பிடுவேன் நான். அந்த அப்பம் இந்த அப்பம் சட்டியை பண்ணு நானும் இந்த அண்டை தான் சாப்பிட்டேன். உண்மையான இல்லை அண்ணே ஒன்றும் ஜோசியா கொளுத்தண்ணே, நீ சாப்பிட்றது சரி வர மாட்டாங்க. நல்ல எனக்கு மனசே பொறுப்பு இல்லை. பாட்டை போட்டு கொப்பையை சரிக்க பாருங்க. ரால் பேசா ஒத்து வாங்க. நான் கொஞ்சம் மறந்து நீங்க டேஸ்ட் மஞ்சள் விட்டுருக்கிறபடியா ராளப்பத்தை மட்டும் நீங்கள் போயிங்கோ மற்ற அப்பங்களை சாப்பிடணும். எல்லாமே இது எல்லாமே இது சீசம் எல்லாமே சாப்பிடுறேன். ஈசப்பம் முட்டையும் தான் போடல. சீசம் முட்டையை போட்டு ஈசப்பம் இருக்குங்க. அப்பந்துக்குள்ள முட்டையை போட்டு மேலே சீஸ் வச்சிருக்கேன். அதான் நான் சொன்ன மாதிரி கடிச்சு சாப்பிடுறேன். நீங்கள் தூளை இப்படி பிடிச்சி சாப்பிடணும்னா என்ன லெவலில் இருக்கு. சீஸ் வந்து கறி போடுறது, முட்டை கறி போடுறதா இருக்கட்டும், எல்லாம் வந்து பக்கா வேறு லெவலில் இருக்கு. மற்ற இதர் வேறு காசியா இருக்கு தான் சாப்பிடணும். சாப்பிட்டு அறதாச்சு. எனக்கு இது ரால் கடி பண்ணான்னு நல்லா இருக்கு. கம்மியா இருக்கு. உண்மையா எனக்கு இது ராளப்பா குழப்பமா இருக்கு. ஆனா இது விழுந்து அப்படியே ரால் அந்த தண்ணி தன்மை வந்து அப்படியே தெரியுது. நான் சொல்றேன் தண்ணி வச்சு இது செய்த மாதிரி ரால் தண்ணி தண்ணியோட ரால் விழுங்க எப்படி டேஸ்டா இருக்கும், அந்த டேஸ்ட் வந்து இந்த மாதிரி இருக்கலாமா இதுல தெரியுது. ஆனா இதுல வந்து இந்த ரால் கருவாடு இருக்குல்ல, சின்ன கருவாடு இருக்கு, அதை கிறிஸ்பிய மிக்சர்ல ஒரு அடிமையில அதை வந்து மிக்ஸ் பண்ணி போட்டீங்கன்னா எளிமையான கடை, எளிமையான சாப்பாடு. நாங்கள் உண்மையா எங்க நண்பர் சரியான இடத்துல கொண்டு விட்டுருக்காங்க. ஒரு நாளைக்கு வந்து சாப்பிடணும். சாப்பிட்டு பார்த்து நீங்களே முடிவெடுக்கணும். நாங்க சொல்லி தான் திணிக்கிறோம். சந்திக்க உண்மையா மனசார வாழ்க்கை விட்டுதான் இந்த அளவுக்கு டேஸ்ட் இல்லை. ஆனா ஒளியப்பத்துல சிக்கன் கழிவுற டைம் மட்டும் உயர் லெவலில் இருக்கு. சிக்கன் வந்து சின்ன சின்ன பீஸா போட்டுருக்காங்க. சிக்கன் கழிவுற டைம் மட்டும் உயர் லெவலில் இருக்கு. மற்றபடி ரொம்ப சாப்பிட எனக்கு இன்னும் சிக்கன் அப்பம் மட்டும் ஃபீல் ஆகுது. ஆனால் எனக்கு கோழி அப்பத்தை விட இந்த 2 அப்பம் ப்ளஸ் வந்து சாப்பிட்ற சீஸ் அப்பம் வந்து உயர் லெவலில் இருக்கு. இது ஓகே, பட் ஆனால் எனக்கு தெரியல. எனக்கு சிக்கன் கறியோட டைம் மட்டும் சிக்கன் அந்த 50 நிமிஷம் சிக்கன் கறியோட டைம் மட்டும் எனக்கு வேறு லெவலில் பிடிக்குது. நார்மல் டைமில் வந்து எனக்கு சம்மிங் ஏதோ மிஸ் ஆகிற மாதிரி எனக்கு அதனால டைம் கண்டேன் பார்த்து கொஞ்சம் வந்து நல்லா சிக்கன் கழிவுற டைம் டேஸ்டாக இருக்கு. அந்த மாதிரி எனக்கு வந்து இது பிடிச்சவங்க அது பிடிச்சவங்க அது பிடிச்சவங்க எனக்கு அது பிடிக்கல. அதனால 4ஆவதே குறைஞ்சிருக்கு. 4ஆவது சிக்கன் கோழி போட்டு அடிச்சிருக்கிற போல சின்ன சின்னதாக இருக்கு.
கோழியப்பம் இதைதான் கேள்விப்படுறேன், இன்றைக்கே சாப்பிட்றேன், இன்றைக்கே அனுபவிக்கிறேன். இதை நீங்களும் இதை செய்யும். முதல்ல எந்த வயதில் இதுதான் முதல் chocolate apa mana ya? அப்ப கடையில் சொன்னோடனே சும்மா பாலப்பம் இந்த பங்கடையில் இப்படி இருந்தது. என்னுடைய பிரேமக்குள் என்னுடைய பிரேமக்குள் வந்தது. இருக்க நெருக்கமானாங்களே கண்டேன். நான் வீடியோட நேரில் வரும் வாயால் சொல்லி அவன் அனுப்பியது பாட்டையை கொஞ்சம் குறைஞ்சி போட்டுருந்தா முடிச்சு போயிருந்தா பாடு குடிக்கணும். இதற்குமே எல்லாரும் அனுபவிக்கும். உண்மையா நான் மட்டும் செய்யலமா அனுபவிக்கிறேன். எல்லாரும் அனுபவிக்கும். நானே இப்படி சொல்றேன்டா, அதான இனிப்பு பிரியம் சாப்பிட பிரியம் சொல்லுவாங்க. மட்டும் பாருங்க, வேற நல்லா அழுத்துமே. இதையும் பார்த்துக்கணும்னா நான் பார்க்கறேன், எந்த சாப்பிட்றீங்க ரவுண்டு இருக்காங்க. இது வந்து பாலப்பம். எப்படி இருக்கு? அவனுத்தான் அப்பா கதைக்கு என்ன பிடிக்கப்படாது. அம்மா இது இருக்குதா பக்கா ஆளப்பம் கொஞ்சம் கூட சேர்ந்துருக்கீங்க. வேற லெவல். இனிப்புல இருக்கிற ரெண்டுமே வேற லெவல். நீங்களும் வந்து மறக்காம வந்து கேட்டு பாருங்க. அனுபவத்தில் இந்த அப்பங்கள் கர்நாடகத்தில் சாப்பிடுங்க எல்லாரும் பிடிக்கிறமான ஏனி அப்பங்கள் ஒவ்வொரு தரம் ரசித்து விரும்பி சாப்பிடவும். சரி, இப்போ ஃபைனலாக கண்களுக்கு வருவோம். ரொம்ப நேரமாக போயிட்டு இருக்கு. நான் கடுப்பாய் வயிற்று வயிற்று முத்து வருது. என்ன சொல்ல வாங்க சாப்பாடை பற்றி? நான் வருமென நீங்கள் சாப்பாட்டுக்கு பார்க்க மாட்டேன். அப்போ மட்டும் தான் சொன்னீங்க. கண்டிப்பாக அந்த அப்பம் இந்த அப்பம் இது இந்த வாழ்க்கையில் கிடைச்ச முதலாவது கணக்காரனுக்கு செல்லணும். சிம்பிளா முடியும். என்ன அவன் பிடிச்சிருக்கோ இல்லையோ பிடிச்சிருக்கு. எனக்கு வந்து அப்போ வந்து வேறு லெவலில் பிடிச்சிருக்கு. நான் சாப்பிட்ற சகல அப்போவுமே வேறு லெவல். இப்போ நான் முதல்ல எதே சொல்லணும், எனக்கு வந்து இந்த சாக்லேட் அப்பம் வந்து நான் முதலாவதாக சொல்லக்கூடிய அளவுக்கு நான் சாப்பிட்டது இது வரைக்கும் வேறு லெவலில் இருந்தேன். எனக்கு வந்து சாக்லேட்னா முந்தி மாதிரி நான் இப்போ சாக்லேட் நான் வளர்த்துட்டேன். ஆனால் இது இருக்குல்ல வேறு லெவலில் இருக்கு. அதே மாதிரி பாலப்பம், ராலப்பம், அப்புறம் இந்த ரால் போட்டு ஸ்பைஸ் இருந்தாங்க. இது மூன்று நான் ரெண்டாவது வைக்கிறேன். அப்புறம் மிஞ்சி போனால் சீஸ் அப்பம், அது முதல் இடத்துக்கு நான் கொண்டு வரேன். சீஸ் அப்பம் ஃபர்ஸ்ட் லெவலில் வைக்கலாம். வேறு லெவல் குவாலிட்டி, வேறு லெவல் டேஸ்ட். எனக்கு இதில் கொஞ்சம் இந்த சிக்கனை மட்டும் நான் மூணாவது மிச்சம் எல்லாமே எனக்கு வந்து வேறு லெவல். இனி அந்த உங்களோட எல்லாத்தையும் பற்றி கொமனாக ஒரு கட் பண்ணி சொல்கிறேன். கடைசியாக சொல்லுவாங்க இந்த மாதிரி முதல்ல சுவையில மயக்கத்தில் இருந்தபடியா கொஞ்சம் தெளிவாக கலைக்கிறோட சுவைக்கே இருந்தால் கொஞ்சம் தெளிவாக சாப்பிட்டு முடிச்சுட்டு இருக்கும். உண்மையாக கடை எளிமையான கடை எளிமையாக முழுக்க எல்லாம் சாப்பாடு குவாலிட்டி இருக்கணும். சாப்பாடு தேவையான ருசியை சொன்னான். சாப்பாடு
வேற லெவல் சாப்பாடை போயிட்டு வெளியினையா சுற்றிக்கிறவங்க எனக்கு செட் ஆகும் இடம் வெளியினையா இருக்கும் சரி அது நான் 100% சொல்றேன் இதை வந்து ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் இருக்கு 5 ஸ்டார் இல்லை நீங்க நல்ல புது கடை மாதிரி போனீங்கன்னாலே அது இருக்காது ஆனா இந்த சைட்ல இருந்து ஒரு வியூ எடுத்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கு சரியா உண்மையா இல்லையா ரைட் ரெண்டாவது வந்து இங்க இருக்கிறது எல்லாமே கிளாஸ் ஐட்டம் ரைட்டா இது வந்து எலிமினேட் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை சாப்பாடு எலிமினேட் சொல்றாங்க அல்டிமேட்டா இருக்கு சாப்பாடு எலிமினேட் சொல்றாங்க பிச்சை கூட எலிமினேட் சொல்றாங்க என்னன்னு சொல்றது கிடைக்காத ஒரு விருந்து சார் கிடைக்காது இது இல்ல எல்லாமே இந்த நண்பர்களும் இங்க இருக்கிற நீங்களும் எல்லாரும் ஆளுக்கால் அப்ப பிரியர்களா இருந்தா அவங்களை இந்த வீடியோ அனுப்புங்க இங்க வந்து அப்பா எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னா அந்த அப்பா பயங்கர மெல்லிஸா இருக்கு அதை விட அதோட பால் இதுகள் எல்லாம் வந்து பயங்கர டேஸ்டா இருக்கு அது மாதிரி சாக்லேட் அப்பமா இருக்கட்டும் மிச்ச விஷயங்கள் எல்லாமே சூப்பரா இருக்கு தயவு செய்து உங்களுக்கு ஃப்ரீயா எப்பயாச்சும் நீங்க இருந்தீங்கன்னு சொல்லி சொன்னா குறையில இருந்து வர்றாங்க அந்த டைம்ல உங்களுக்கு ஃப்ரீயா சொல்லிச்சுன்னா கண்டிப்பா இந்த கடையை வந்து நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க கடையின் அட்ரஸ் வந்து மாம்பழ சந்தில இருக்குன்னு சொல்லிட்டு கடையோட பேர் விவரம் எல்லாம் முன்னுக்கே தந்தாச்சு எனக்கு சீரியஸாவே அப்ப எல்லாமே பிடிச்சிருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றதை நீங்க சாப்பிட்டு வந்து கமெண்ட்ல சொல்லுங்க சும்மா நான் முந்தின நாள் சாப்பிட்டேன் அதுக்கு சாப்பிட்டேன் அந்த கடை அப்படி இந்த கடை எப்படின்னு என்ன பண்ணுறது தேவையில்லாத கமெண்ட்ஸை விட்டுட்டு நீங்க சாப்பிட்டு ரியலா உங்களோட ஒப்பீனியனை வந்து நீங்க தாராளமா தரலாம் இன்னொன்று சொல்ல இப்போ இந்த அப்பா கடை இந்த அண்ணன் சுட்டது இந்த அப்பம் இருக்கின்ற அது இடம் மாறி போனா கூட நான் கடைந்த அப்பா கடை இடம் மாறி போனா கூட இந்த சுவையோட அவரிடத்துல ஒரு இடத்துல தெரிவு செய்தோ அல்ல இந்த இடத்துல துணை செய்தாலும் இந்த அப்பா கடை பேர் அப்பா கடை தான் அப்பா கடை அண்ணன் தான் அவரோட அவர் வந்து என்ன சொல்றது பக்திமயமான சரியா நான் சொல்ற விஷயம் வந்து நானும் சில நேரம் இந்த விஜய் டிவி அவார்ட்ஸ்ல அழவைக்கிறவை அண்ணா கூட வாழ்க்கையில கஷ்டம் இல்ல தம்பி இது எல்லாம் நல்லா இருந்தேன் இல்ல தம்பி எல்லாம் நடந்தாலும் வேற லெவல் பாசிட்டிவான வாழ்க்கை இன்னொன்று சொல்றேன் கேளுங்க எனக்கு வந்த அப்புறம் தான் அவரை கண்டனா இவர் ஆட்டோ இந்த கடைக்கார அண்ணையும் இந்த அக்காவும் முதல்ல இந்த ஆட்டோ தேடி வருகிறோம் அண்ணன் எனக்கு என்னுடைய கடைக்கு பக்கத்துல செய்வோமா நான் போறமான்னு கேட்டு என்னை கண்டுட்டு விளங்கிடும் நான் சொன்னேன் அண்ணன் ஒரு இடத்தை தெரியுமோ செய்யற வீட்டுக்கு பக்கத்துலேயே செய்யுங்க ஆனா நீங்க திறமையான நல்லா வருவீங்க நல்லா செய்வீங்கன்னு அட்வைஸ் சொன்னார் 2 வருஷம் 3 வருடம் இருக்கும் அதுக்கு ஞாபகம் அந்த அண்டை சொன்னது அப்படியே கொரோனா டைம் போன எனக்கு அப்படியே இருக்கும் அவர் சொன்னவர் இல்ல தானா தோணி தான் சொல்லிருக்காங்க அவர் வந்து தானா தோணி செய்ய போறேன்னு சொன்னேன் சும்மா அண்ணன் சொல்லிதான் அண்ணன் செய்தவர் ஒரு சீக்கிரம் இல்லைங்க என்ன சொன்னா வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்படி அப்பா பைத்தியமா பிரியர்களா இருப்பாங்கன்னு சொல்லி சொன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ அனுப்பிடுங்க நான் சீரியஸா சொல்றேன் அப்பா வந்து பிள்ளைகள் இருக்கு நீங்களும் மற்றவங்க ட்ரை பண்ணி பாருங்க பாய் மதன் அப்படியா சொல்லுங்க நீங்க அப்பத்தை சாப்பிட்டு பாட பிடிக்கா நிகழ்ச்சி முடிஞ்சா அப்புறம் பாத்தீங்களா போட்டு மிதிக்க மாட்டேன் ஓகே பாய் கைஸ் பாய்